ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் தாய்மடி. இந்த வீடியோவில் குழந்தைகளின் துணிகளை எப்படி பராமரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். குழந்தைகள்னாலே அழகுதாங்க. குழந்தைகளை பிடிக்காதவங்கன்னு யாரும் இருக்க முடியாது. குழந்தைகள் இருக்கிற வீடு எப்போதுமே சந்தோஷமாக இருக்கும். இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு நம்ம ஒரு பொருள் வாங்கி தர்றோம் அப்படின்னா இருக்கிறதுலையே பெஸ்ட்டானதாக பார்த்து தான் வாங்கி தருவோம். அதே மாதிரி 8 ஆளுக்கு ஒரு சிட்டால் வேலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. 8 பேர் சேர்ந்து ஒரு குழந்தைய பார்த்துக்கிற அளவுக்கு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைகளுக்கு பிடிச்சதா இருக்கிறதுலையே பெஸ்ட்டானதாக வாங்கி கொடுத்து நம்ம பாதுகாப்பாக பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க துணிகளை நல்லா சுத்தமாக பராமரிக்காமல் விட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அவங்க துணிகளை எப்படி சுத்தமாக பராமரிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைகளுடைய துணியை சுத்தமாக முறையாக துவைச்சு பராமரிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகளுடைய சருமத்தில் துணி நேரடியாக படுறதுனால துணியை ரொம்பவே கவனத்தோட பராமரிக்கணும். குழந்தைகளுடைய துணியை கிருமிகள் இல்லாதவனும் நல்லா துவைச்சு பராமரித்து குழந்தைகளுக்கு போட்டு விடும்போது கிருமிகள் தாக்குதலும் சரும பிரச்சனைகளும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் பெரிதும் தாக்காமல் குழந்தைகளை பராமரிக்க முடியும். குழந்தைகளுக்கு சுத்தமான கிருமிகள் இல்லாத மிருதுவான தளர்வான ட்ரெஸ்ஸாக போட்டு விடணும். குழந்தைகளுக்கு விதவிதமாக புதுசாக கலர்ஃபுல்லாக நிறைய ட்ரெஸ் வாங்கி போட்டுவிட்டு அழகு பார்க்கணுன்னு ரொம்பவே ஆசைப்படுவோம். அதே மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸும் வாங்கி கொடுப்போம். அப்படி வாங்கி கொடுக்குற ட்ரெஸ்ஸை ஒரு முறையாவது துவைச்சு நல்லா காய வச்சு தான் குழந்தைகளுக்கு போட்டு விடணும். அப்படியே போட்டு விடும்போது அவங்களுக்கு பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கலாம். எப்படின்னா, துணியில் இருக்கிற தூசு, ஸ்டார்ச்சு, கெமிக்கல்ஸு, கலர்ஸு, அதாவது துணியை கலர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண கலர்ஸு, இது மூலிமா கூட பாதிப்புகள் வரலாம். குழந்தைகளின் துணியை துவைக்கிறதுக்கு தனியாக சோப் பவுடர் வாங்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நீங்கள் நார்மலாக வீட்டில் இருக்கிறவங்களோட துணியை துவைக்கிறதுக்கு என்ன டிடர்ஜென்ட் பவுடர், அதாவது சோப் பவுடர் யூஸ் பண்ணுவீங்களோ அதுவே யூஸ் பண்ணி குழந்தைகளுடைய துணியை துவைக்கலாம். குழந்தைகளுடைய துணியில் நீங்கள் அதை கரை படிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் அந்த கரையை நீக்கிட்டு அதுக்கப்புறம் துவைக்கிறது நல்லது. இதனால் துணி புதிதாகவே இருக்கும். சாப்பிடும்போது அடர் நிற உணவுகளும் சரி, டைப்பர் மாற்றும் போது ஏற்படுற கரையும் சரி உடனே ஊற வச்சு நீக்கிட்டு அதுக்கப்புறம் துவைச்சிங்க அப்படின்னா கரையும் முற்றிலும் நீங்கிரும். கூடவே கிருமிகளும் ஃபுல்லாக நீங்கிரும். ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா குழந்தைகளோட துணி சாஃப்டாகவே இருக்கும். இதனால் குழந்தைகளுக்கு சௌகரியமாக இருக்கும். அதே போல் குழந்தைகளுடைய துணியை ஊற வைக்கும்போது மற்றவர்களோட துணி கூட சேர்த்து ஊற வைக்கக்கூடாது. தனியாக தான் ஊற வச்சு துவைக்கணும். மிஷினில் துவைச்சிங்க அப்படின்னாலும் தனியாக போட்டு துவைக்கிறது தான் நல்லது. ஏன்னா பெரியவங்க துணிகள் இருக்கிற கிருமிகள் குழந்தைகளுடைய துணிக்கும் பரவும். இதனால் தனியாக துவைக்கிறது தான் சரி. அதே போல் குழந்தைகளோட துணியை துவைக்கும் போது 1 அல்லது 2 துளியாவது டெட்டால் மாதிரி கிருமிகளை அழிக்கிற திரவம் யூஸ் பண்ணுறது நல்லது. அதே போல் குழந்தைகளுடைய துணியை காய வைக்கும்போது நல்லா வெயிலில் போட்டு நல்லா காய வச்சு உலர்த்தி எடுக்கிறது நல்லது. வீட்டுக்குள்ளேயே காய வச்சிங்க அப்படின்னா கிருமிகள் எல்லாம் நீங்காது. சூரிய வெளிச்சம் மற்றும் சுத்தமான காற்று ரெண்டுமே குழந்தைகளுடைய துணியில் படணும். அதனால தான் வெயில் படும் இடங்களில் குழந்தைகளுடைய துணியை போட்டு நல்லா காய வச்சு உலர்த்தி எடுக்கணும். அதே போல் குழந்தைகளுடைய துணியை துவைக்கிறதுக்கு முன்னாடி இளம் சூடான நீர் அல்லது சூடான நீரில் குழந்தைகளுடைய துணியை ஊற வைக்கிறது அவசியம். இதனால் எளிதில் கிருமிகள் மற்றும் தூசு ரெண்டுமே நீங்கிரும். அதே போல் நல்லா தனியாக துவைச்சு காய வச்ச குழந்தைகளுடைய துணியை சுத்தமான இடத்துல வைக்கிறது நல்லது. அடுத்த முறை குழந்தைகளுக்கு எடுத்து போட்டு விடும்போது சுத்தமாக இருக்கிறது முக்கியம். அதே போல் நீங்கள் கேட்கலாம், சரி ஓகே நீங்கள் சொன்ன மாதிரியே துவைச்சி காய வச்சு எல்லாம் பண்ணலாம், ஆனால் மழை பனி காலங்களில் எப்படி குழந்தைகளுடைய துணியை காய வைக்கிறது அப்படின்னு கேட்பீங்க. அந்த டைமில் குழந்தைகளுடைய துணி நல்லா காயாது. அப்போது நீங்கள் நல்லா அயர்ன் பண்ணி குழந்தைகளுக்கு போட்டு விடும்போது அதில் இருக்கிற கிருமிகள் எல்லாமே அழிஞ்சிரும். துணி ஈரமும் அயர்ன் செய்யும் சூட்டில் நீங்கிரும். மழை பனிக்காலங்களில் குழந்தைகளுடைய துணியை சுத்தமாக பராமரிக்க கிருமிகளை நீக்கிறதுக்கு அயர்ன் செய்கிறது தான் சிறந்த வழி. கை குழந்தைகளை வச்சிட்ருக்கிறவங்க மோஷன் போன துணிகளை தனியாகவும் யூரின் போன துணிகளை தனியாகவும் இடுப்புக்கு மேலே போட்டுக்கிட்டு இருக்க மற்ற துணிகளை தனியாகவும் ஊற வச்சு துவைங்க. அதே மாதிரி குழந்தைகளோட துணியை ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் துவைச்சிடணும். ஒரு சிலர் டைம் இல்லைன்னு ரொம்ப நேரம் ஊற விட்டு அதுக்கப்புறம் துவைப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அடுத்ததாக கலர் போகிற துணிகள், அதாவது கலர் ஃபாஸ்ட் ஆகிற துணிகளை மேக்ஸிமம் குழந்தைகளுக்கு வாங்கி போட்டு விடாதீங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிற துணிகளையும் குழந்தைகளுக்கு போட்டு விடாதீங்க. கலர் போகிற துணிகளை போட்டு விட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க வெட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே அந்த கலர் அவங்க உடலில் ஒட்டும். ஸோ அந்த கலர் ஃபாஸ்ட் ஆகிற துணிகளை மேக்ஸிமம் தவிர்த்துக்குங்க. அதே மாதிரி அப்படியே தெரியாமல் வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலும் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. அந்த துணிகளை துவைக்கும் போதும் தனியாக நனைய வச்சு செப்பரேட்டாக துவைச்சி எடுக்கிறது நல்லது. இந்த வீடியோவில் குழந்தைகளுடைய ட்ரெஸ்ஸை எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நான் ப்ரீவியஸ் வீடியோவிலேயே குழந்தைகளுடைய ட்ரெஸ்ஸை எப்படி செலக்ட் பண்ணணும், எப்படி ட்ரெஸ் செலக்ட் பண்ணி போட்டு வரது அவங்களுக்கு சேஃப் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். மறக்காமல் அதையும் பார்த்துக்கோங்க.
தளர்வான காட்டன் ட்ரெஸ் மட்டுமே போட்டு வர்றது குழந்தைகளுக்கு நல்லது. அதே போல் குழந்தைகளுடைய துணியை நல்லா சுத்தமாக துவைச்சிட்டு கடைசியில் கிருமி நீக்கும் திரவம், அதாவது டெட்டால் மாதிரி கிருமி நீக்கும் திரவம் யூஸ் பண்ணி அலசிட்டு நல்லா வெயிலில் போட்டு காய வச்சு உங்கள் குழந்தைகளுக்கு போட்டு விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் என்னை இன்னும் மோட்டிவேஷன் பண்ணும். நன்றி.